குட் டேஸ், ஹோப் யூ டூயிங் ஃபைன். இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒத்தல்லோ அப்படின்ற பிளேயோடைய டீட்டெயில் சம்மரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளேயோடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர் வந்து யாருன்னா ஒத்தல்லோ. ஸோ இவர் வந்து வெனிஸில் உள்ள ஒரு பிரேவ் மூரிஷ் ஜென்ரல். ஸோ இவரை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ரொம்பவே ஆனஸ்டான அண்ட் ஈஸியாகவே வந்து மேனிப்புலேட் பண்ணப்படுற ஒரு பர்சன். அண்ட் இவருடைய ஒய்ஃப் வந்து யார் அப்படின்னா டெஸ்டிமோனா. ஸோ டெஸ்டிமோனா வந்து ஒத்தல்லோவுடைய லவ்விங்கான அண்ட் ஆல்சோ ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஒய்ஃப். தென் இயாகோ. ஸோ இவர் வந்து ஒரு வில்லனியஸ் கேரக்டர். ஸோ இவர் வந்து சீக்ரெட்டாக வந்து ஒத்தல்லோவை வந்து ஹேட் பண்ணுவாங்க. தென் கேஷியோ வந்து ஒத்தல்லோவுடைய லாயலான லெஃப்டினன்ட். எமிலியா வந்து இயாகோவுடைய ஒய்ஃப் அண்ட் ஆல்சோ டெஸ்டிமோனாவுடைய அட்டனன்ட். அண்ட் த ஃபைனல் கேரக்டர் இஸ் ரோட்ரிகோ. ஸோ இந்த ஒரு ஃபூலிஷ் மேன் வந்து டெஸ்டிமோனாவை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிளேயுடைய மெயின் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளேயுடைய ஆக்ட் வைஸ் சம்மரி வந்து பார்த்துடலாம். ஆக்ட் 1. ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்டுடைய பிகினிங் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இந்த பிளே வந்து வெனிஸில் தான் வந்து பிகின் ஆகுது. ஸோ இப்போ வந்து இயாகோவுக்கு வந்து ஒத்தல்லோ மேலே வந்து ரொம்பவே கோவம் இருக்குது. ஸோ இவர் வந்து ரொம்பவே ஆங்க்ரியாக இருக்குது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஒத்தல்லோ வந்து இயாகோவுக்கு பதிலாக கேஷியோவை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்து ரொம்பவே வந்து ஒத்தல்லோ மேலே இயாகோ வந்து கோவமாக இருப்பாங்க. ஸோ அதனால இவர் வந்து என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படியாட்டும் ஒத்தல்லோவை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ வந்து பிளான் பண்ணுவான். தென் இயாகோ அண்ட் ரோட்ரிகோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து டெஸ்டிமோனாவுடைய ஃபாதரான பிரபான்ஷியோ கிட்ட வந்து தன்னுடைய பொண்ணு வந்து சீக்ரெட்டாக ஒத்தல்லோவை வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது கேட்ட உடனே பிரபான்ஷியோ வந்து ரொம்பவே வந்து கோவமாயிருவாங்க. அண்ட் ஒத்தல்லோவை வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க, நீ வந்து மேஜிக் யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு. அண்ட் இதை கேட்ட உடனே ஒத்தல்லோ வந்து டியூக் முன்னாடி வந்து மறுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய லவ் ஸ்டோரியை பற்றி வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டெஸ்டிமோனாவும் வந்து என்னை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரிஸுமே வந்து நரேட் பண்ணுவாங்க. தென் டெஸ்டிமோனாவும் வந்து அவளுடைய மேரேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாள். ஃபைனலாக டியூக்குமே வந்து அவங்களுடைய மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. மீன்வைல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டர்க்ஸ் வந்து சைப்ரஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வரும். அதனால ஒத்தல்லோ வந்து கமாண்டராக சைப்ரஸ்க்கு வந்து போகிற மாதிரி வந்து வரும். ஸோ ஒத்தல்லோ தான் வந்து கமாண்டராக வந்து அங்கே வந்து அனுப்பப்படுவான். இதனால டெஸ்டிமோனா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒத்தல்லோ கூட நம்மளும் வந்து சைப்ரஸ் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஆக்ட் வந்து பிகின் ஆகும். ஸோ இந்த ஆக்டுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஆத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இயாகோடைய ஜெலசி வந்து ஒத்தல்லோ மேலே எப்படி இருக்குது அண்ட் எவ்வளோ ஹேட்ரடோட வந்து இருக்கான் அப்படின்றதுமே வந்து இங்கே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒத்தல்லோ அண்ட் டெஸ்டிமோனாவுடைய மேரேஜ் வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகும். தென் ஆக்ட் 2, இயாகோ பிகின்ஸ் ஹிஸ் பிளாட். ஸோ இந்த ஆக்டில் வந்து இயாகோ வந்து தன்னுடைய சதி திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இங்கே வந்து செட்டிங் வந்து சைப்ரஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ வார் வந்து பிகின் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்ட்ராம் வந்து டர்க்கிஷ் ஃப்ளீட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வார் வந்து எண்ட் ஆகிருக்கும். தென் எல்லாருமே வந்து அவங்களுடைய விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ தான் இயாகோ வந்து அவனுடைய பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இயாகோவுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும், கேஷியோ வந்து ஒரு ஆல்கஹால் வந்து குடிக்கிற ஒரு பர்சன், ட்ரங்கர்ட் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ கேஷியோடைய வீக்னஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இயாகோ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லா கேஷியோவை வந்து ட்ரிங்க் பண்ண வைப்பான். அதுக்கப்புறம் வந்து கேஷியோவுக்கும் இன்னொரு சோல்ஜருக்கும் இடையில வந்து ஒரு ஃபைட்டை வந்து உருவாக்குவான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்ததுக்கப்புறம் கேஷியோ வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு இன்னொரு சோல்ஜர் கூட வந்து சண்டை போட்டதை வந்து பார்த்த உடனே ஒத்தல்லோ வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, கேஷியோவை லெஃப்டினன்ட் பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவான். இதனால கேஷியோ வந்து ரொம்பவே வந்து அஷேம்டாக வந்து ஃபீல் பண்ணுவான். இப்போது இயாகோ வந்து கேஷியோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து ப்ரிட்டன் பண்ணுவான். என்ன அப்படின்னா, ஸோ கேஷியோவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து பண்ணுவான். என்ன அப்படின்னா, டெஸ்டிமோனா கிட்ட கேட்டு எப்படியாட்டும் ஒத்தல்லோவை வந்து கேஷியோவை வந்து மன்னிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து இயாகோ போட்ட ஒரு பிளான். இந்த ஒரு விஷயம் தான் அவனுக்கு வந்து தேவைப்படுது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கேஷியோவும் டெஸ்டிமோனா வந்து பேசுகிற அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, ஒத்தல்லோவை எப்படியாட்டும் கேஷியோவுக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் வந்து அஃபர் இருக்குது, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அஃபர் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்றது தான் வந்து இப்போது இயாகோவுடைய பிளானு. ஸோ இந்த ஒரு ஆக்ட் 2 உடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா,
கேஷியோ வந்து தன்னுடைய பொசிஷனை வந்து இழந்துருவான். தென் இந்த ஆக்டில் தான் வந்து இயாகோவுடைய மேனிப்புலேஷன் வந்து பிகின் ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்தோம், ஒத்தல்லோ வந்து எல்லாராலையுமே வந்து ஈஸியாகவே வந்து மேனிப்புலேட் பண்ணப்படுவான். ஸோ அதுவுமே வந்து இந்த ஆக்ட் 2லேருந்தே வந்து நமக்கு வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகும். தென் ஆக்ட் 3 த டேர்னிங் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த பிளேயோடைய கிளைமேக்ஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போது டெஸ்டிமோனா வந்து ரிப்பீட்டடாக ஒத்தல்லோ கிட்ட வந்து நீங்கள் வந்து கேஷியோ வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ட்டே வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாள். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இயாகோ வந்து மெதுவாக ஒத்தலோட மைண்டை வந்து பாய்சன் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பான். ஸோ எப்படியாட்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணலாம், டெஸ்டிமோனாவும் கேஷும் வந்து லவ்வர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படியாட்டு வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே வந்து ஒத்தல்லோடைய மைண்டை வந்து இவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பான். ஸ்டார்டிங்கில் இயாகோ சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒத்தல்லோ வந்து நம்ப மாட்டான். ஆனால் கண்டினியூஸாக இயாகோ வந்து ஒத்தலோடைய மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பான். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆக்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து அப்பியர் ஆகும். என்னது அப்படின்னா டெஸ்டிமோனாவுடைய ஹேண்ட் கர்ச்சிஃப். ஸோ இந்த ஒரு கர்ச்சிஃபை வந்து ஒத்தல்லோ வந்து தன்னுடைய சிம்பிள் ஆஃப் லவ்வை வந்து டினோட் பண்ணுறதுக்காக டெஸ்டிமோனாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கர்ச்சிஃபை எமிலியா வந்து இயாகோவுடைய பிளான் தெரியாமல் இயாகோக்கிட்டேயே வந்து கொடுப்பா. இயாகோ வந்து எப்படியாட்டும் டெஸ்டிமோனாவையும் ஒத்தலோவும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் பிளான் வந்து போட்டிருப்பான். ஸோ இது தெரியாமல் எமிலியா வந்து யாருன்னா இயாகோவுடைய ஒய்ஃப். ஸோ எமிலியா வந்து டெஸ்டிமோனாவுடைய ஹேண்ட் கர்ச்சிஃபை வந்து இயாகோ கிட்ட வந்து கொடுப்பா. இந்த கர்ச்சிஃபை வந்து இயாகோ வந்து சீக்ரெட்டாக கேஷியோடைய ரூமில் வந்து வச்சுருவான். இதுக்கப்புறமா இயாகோ வந்து ஒத்தல்லோ கிட்ட வந்து சொல்லுவான், என்ன அப்படின்னா, நான் வந்து கேஷியோ டெஸ்டிமோனாவுடைய ஹேண்ட் கர்ச்சிஃபை வந்து வச்சுருக்கிறத வந்து நான் பார்த்தேன் அப்படின்றதையும் வந்து சொல்லுவான். இப்போ தான் வந்து ஒத்தல்லோ வந்து கம்ப்ளீட்டாக இயாகோ சொல்கிறத வந்து நம்பிடுவான். டெஸ்டிமோனா வந்து நம்மளை வந்து பிட்ரே பண்ணுறா, கேஷியோவும் டெஸ்டிமோனாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அஃபர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நம்பிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஒத்தல்லோ வந்து தன்னோட எக்ஸ்ட்ரீமான ஜெலஸ்னால் டெஸ்டிமோனாவை எப்படியாட்டும் வந்து நம்ம வந்து கில் பண்ணிடணும் அப்படின்ற டெசிஷனுக்கும் வந்து வந்துடுவான். ஸோ இந்த ஒரு ஆக்டோடைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒத்தல்லோடைய ஜெலசி வந்து இந்த ஒரு ஆக்டில் தான் வந்து பிகின் ஆகும். தென் ஹேண்ட் கர்ச்சிஃப் தான் வந்து ஒரு கீ எவிடன்ஸாக வந்து இருக்கும். தென் ஒத்தல்லோ வந்து இயாகோவையே வந்து நம்பிடுவான். ஆக்ட் 4. ஸோ ஒத்தல்லோஸ் ஜெலசி க்ரோஸ். ஸோ இந்த ஆக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒத்தல்லோடைய எமோஷன் எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டே வந்து இயாகோ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒத்தல்லோவை வந்து ஏமாற்றிக்கிட்டே வந்து இருப்பான். ஈவன் கேஷியோ வந்து வேறு ஒரு உமனை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தால் கூட கேஷியோ வந்து டெஸ்டிமோனாவை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒத்தல்லோவை வந்து நம்ப வச்சுருவான். இந்த மாதிரி கேஷியோவையே வந்து கான்வர்சேஷனை வந்து அரேஞ்ச் பண்ண வைப்பான். இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக பார்க்குறதுனால ஒத்தல்லோவுமே வந்து டெஸ்டிமோனா மேலே வந்து ரொம்பவே வந்து கோவமாக வந்து இருப்பான். ஈவன் பப்ளிக்லேயே வந்து டெஸ்டிமோனா வந்து தாக்குவான். இந்த டைமில் இயாகோ வந்து சீக்ரெட்டாக ரோட்ரிகோவை வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாட்டும் கேஷியோவை வந்து நீ கில் பண்ணிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ரோட்ரிகோவும் டெஸ்டிமோனாவை வந்து லவ் பண்ணுவான். ஸோ இந்த ஒரு ஆக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜிக் தான் வந்து எண்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து யாராலையுமே வந்து தவிர்க்க முடியாத மாதிரி தான் வந்து இந்த ஆக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆக்டுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒத்தல்லோ வந்து தன்னுடைய எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு பர்சனாக வந்து இருப்பான். ஸோ அவனுடைய எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக தான் வந்து இருக்கும். தென் பப்ளிக் ஹியூமிலேஷன் வந்து டெஸ்டிமோனாவை வந்து பண்ணுவான். தென் டெஸ்டிமோனாவை வந்து பப்ளிக்கில் வந்து ஹியூமிலேட் பண்ணுவான். தென் பிளான்ஸ் ஃபார் மர்டர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆக்ட் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபைனல் ஆக்ட் 5 ட்ராஜிக் எண்டிங். ஸோ இந்த ஆக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோட்ரிகோ வந்து கேஷியோவை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். பட் அந்த ஒரு விஷயம் வந்து அவனால் பண்ண முடியாது. ரீசன் வந்து என்னென்னா, கேஷியோ வந்து ரோட்ரிகோவை வந்து தாக்கிடுவான். அதுக்கப்புறமா ஒத்தல்லோ வந்து டெஸ்டிமோனாவுடைய பெட்ரூமுக்கு வந்து போவான். ஸோ அந்த டைம் வந்து டெஸ்டிமோனா வந்து தூங்கிட்டு இருப்பாள். ஒத்தல்லோ தன்னுடைய ஃபெய்த்ஃபுல்லான ஒய்ஃபான டெஸ்டிமோனாவை வந்து நம்பாத ஒரு ரீசன்னால் ஸோ அவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஒரு பில்லோ வச்சு டெஸ்டிமோனா தூங்கிட்டு இருக்க அந்த டைமில் அவளுடைய
ஃபேஸில் அந்த ஒரு பில்லோ வச்சு அமுக்கிடுவான். அந்த டைமில் எமிலியா வந்து என்டர் ஆகுவா. எமிலியா வந்து யார் அப்படின்னா யாகோவுடைய ஒய்ஃப். அந்த டைம் வந்து எமிலியா வந்து உண்மையை வந்து ரிவீல் பண்ணிடுவா. யாகோ தான் வந்து டெஸ்டிமோனாவுடைய கர்ச்சிஃபை வந்து திருடிட்டு ஸோ அவன் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணான். ஸோ அப்படின்றத வந்து ஒத்தல்லோ கிட்ட வந்து சொல்லிடுவா. அதுக்கப்புறம் தான் வந்து ஒத்தல்லோவே வந்து ரியலைஸ் பண்ணுவான் தன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டு. ஸோ அவள் வந்து நமக்கு வந்து ஃபெய்த்ஃபுல்லாக தான் வந்து இருந்திருக்கா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கே வந்து அந்த உண்மையே வந்து தெரியும். எமிலியா வந்து இயாகோவுடைய ஈவில் பிளானை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவான். தென் இயாகோ வந்து எமிலியாவை வந்து கில் பண்ணிடுவான். கில் பண்ணிவிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஆனால் அவனை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒத்தல்லோவுக்குமே வந்து கில்ட் அண்ட் க்ரீஃப் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து கில்ட்டியாக ரொம்பவே வந்து சேடாக வந்து இருப்பான். ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனால் தன்னையே வந்து கில் பண்ணிவிட்டு டெஸ்டிமோனாவுடைய பாடி பக்கத்தில் வந்து அவனுமே வந்து விழுந்துருவான். ஃபைனலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேஷியோ தான் வந்து சைப்ரஸோடைய நியூ கவர்னராக வந்து ஆவான். அண்ட் இயாகோ வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக அவனை வந்து கூப்பிட்டுட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு ட்ராஜிக் எண்டிங்காக தான் வந்து இந்த ஒரு ப்ளே வந்து எண்ட் ஆகும். ஆக்ட் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னா ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணப்படும், அதுவும் எமிலியா மூலமாக. தென் இந்த ஆக்டில் தான் டெஸ்டிமோனா அண்ட் ஒத்தலோ ஸோ இவங்க 2 பேருடைய டெத்துமே வந்து நடக்கும். அண்ட் ஃபைனலாக இயாகோக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளேயுடைய ஓவரால் சம்மரி. ஸோ இந்த ப்ளேயுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ராஜடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு இன்னசென்ட் பீப்புளுடைய லைஃப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. ஈவன் ஒரு ஜெலசி அண்ட் மேனிப்புலேஷன் வந்து வந்துட்டு அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு ட்ராஜடியாக கூட மாறும் அப்படின்றதுக்கு டெஸ்டிமோனா அண்ட் ஒத்தல்லோடைய லைஃப் ஸ்டோரி வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ளேயில் ஒத்தல்லோ வந்து ஈவிலான ஒரு கேரக்டர் வந்து கிடையாது. இயாகோவுடைய கன்னிங்கான டிசப்ஷன் மூலமாக அவன் வந்து விக்டிமாக வந்து ஆவான். இல்லை அப்படின்னா ஒத்தல்லோ வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன். தென் இந்த ப்ளேயோடைய கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளேயோடைய ஜானர் வந்து ட்ராஜடி. ஸோ இந்த ப்ளேயோடைய செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெனிஸ் அண்ட் ஆல்சோ சைப்ரஸ். மேஜர் சிம்பிள் ஆஃப் த ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் கர்ச்சிஃப். அண்ட் இந்த ப்ளேயோடைய மெயின் தீம் வந்து ஜெலசி. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு க்ரீன் ஐட் மான்ஸ்டர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். தென் இந்த ப்ளேயோடைய இம்பார்ட்டன்ட் ஐடியா வந்து என்ன அப்படின்னா இயாகோ வந்து எப்படி ஆட்டும் ஒத்தல்லோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னால் கிடையாது, சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷனால் அவனை வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்ணான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த த்ரூ அவுட் த ப்ளேலேயும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் இந்த ப்ளேயுடைய மெயின் தீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ மெயின் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெலசி. ஸோ அதுவும் ஒத்தல்லோடைய ஜெலசி. தென் அப்பியரன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. அந்த ஹேண்ட் கர்ச்சிஃபை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து கேஷியோ கிட்டே இருக்கிறது வந்து தெரியும், ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்றது ஒத்தல்லோவுக்கு வந்து தெரியாது. தென் மேனிப்புலேஷன் அண்ட் டிசெப்ஷன் ஆஃப் இயாகோ கேரக்டர். தென் லவ் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு தீம்ஸ். தென் ரேசிசம் அண்ட் ப்ரெஜுடைஸ். அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ரோல்ஸ், ரெப்யூட்டேஷன் அண்ட் ஆனர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ளேயோடைய மெயின் தீம்ஸ். ஸோ இந்த மெயின் தீம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் மேனரில் வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.